ஏரிகளை போல வட்டமாக சூழ்ந்த பவளங்களால் ஆனவை பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது. சில பவளத்தீவுகள் கடலின் அடித்தளத்துடன் கொஞ்சமும் தொடர்பில்லாமல் இருக்கும், ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கும். இது எப்படி சாத்தியமாகிறது? கடல் நடுவே மணல் திட்டுகள் உருவாகும், அதை சுற்றிலும் இந்த பவளங்கள் வளரும். ஒரு கட்டத்தில் இந்த மணல் திட்டு மறைந்துவிடும், ஆனால் பவளங்கள் வட்ட வடிவத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். பவளப்பாறைகள் சுற்றுச்சூழல் காரணங்களுக்காக முக்கியமானதாக இருக்கின்றன. அவை உலக வெப்பமயமாதல் உருவாக்குவதில் பங்களிக்கிறது. இது கார்பன் டை ஆக்சைடு நீக்க மற்றும் மறுசுழற்சி செய்து திக்கல் வலுவான அலைகள் மற்றும் புயல்களில் இருந்து தாக்கத்தை உறிஞ்சும். கடுமையான வானிலை நிலங்களை பாதுகாக்க பயன்படுகிறது. மாசு, கழிவுநீர், மண்ணரிப்பு, பொறுப்பற்ற மீன்பிடித்தல், மோசமான சுற்றுலா நடைமுறைகள் மற்றும் புவி வெப்பமடைதல் இவைகளால் பவளப்பாறை அழியும் நிலைக்கு தள்ளப்படும். இயற்கையான கடலரணை காப்பது நமது கடமை. சுனாமி வந்த போது பவளப்பாறைகள் அதிகம் இருந்ததால் தான் ராமேஸ்வரம் பகுதியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பித்தது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாகவும் அதிகமாகவும் உயிர்வாழ பேருதவியாக இருப்பது பவள உயிரிகள் எனப்படும் பவளப்பாறைகள்.